தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு நார்மல் ஃபோட்டோவ எப்படி நம்ம பாட்டு பாடுற மாரி ஒரு வீடியோவா கிரியேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் குடுத்தோம் அப்டின்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்ட அது ரீட் பண்ற மாரி எப்படி நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரீம் ஃபேஸ் அப்டின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன். இதுல நம்ம பெருசா எடிட்டிங் அந்த மாரிலாம் எதுவும் பெருசா பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நமக்கு எந்த ஃபோட்டோ பாட்டு பாடுற மாரி செட் பண்ணணுமோ, அத செலக்ட் பண்ணோம் அப்டின்னாலே போதும். அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Play Storeல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டது அப்டின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுல நார்மலா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ற மாரி இருக்கும். பட் நம்ம இத ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஸோ அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோட்டோ மட்டும் தான் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ இதுல எடிட்க்கான நெறைய ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்டின்னு நான் வீடியோல போக போக சொல்றேன். பட் நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, 10 வாட்டி தான் இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஏஐ கிரியேட் அப்டின்னு ஆப்ஷன் இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். இதுல நெறைய ஆப்ஷன் இருக்கு. இது உங்களுக்கு எது தேவையோ அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஜஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோவ எப்படி பாட்டு பாடுற மாரி செட் பண்றதுன்னு சொல்றேன். மேல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் அப்டின்னு ஆப்ஷன் இருக்குல்ல. அத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். அகைன் சொல்றேன். இந்த ஆப்ல நீங்க நெறைய பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஃபோட்டோவும் எடிட் பண்ணலாம். எடிட் அப்படின்னா, நீங்க புதுசா போய் அங்க எடிட் பண்ற மாரிலாம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவ செலக்ட் பண்ணுவோம். அது ஆல்ரெடி டிஃபால்ட்டா இல்ல டெம்ப்ளேட் இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு அது அவுட்புட் தரும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் பண்றேன். அதுவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இங்க கீழ பார்த்தீங்கன்னா, அவதார் அப்படின்னு இருக்குல்ல. இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, எந்த பெர்சன் நீங்க பேசுற மாரி செட் பண்ணணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க கேலரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டேன். இதில கீழ பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்டின்னா, நீங்க பேக்கிரவுண்ட்ல ஒரு சாங் இருக்கு அப்டின்னா, அந்த சாங் எந்த வாய்ஸ்ல வரணும் அப்டின்றதுக்கு கேட்கும். ஸோ இத நார்மலா நீங்க சாங் செலக்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த வாய்ஸ் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. பட் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் இப்ப இங்க எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் இந்த இமேஜ் ரீட் பண்ணும். ஓகே. அந்த டெக்ஸ்ட் எந்த வாய்ஸ்ல வரணும் அப்டின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வாய்ஸா நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டி இல்லன்னா, நீங்க ஒரு பர்ட்டிகுலர் வாய்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்க மை வாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இத கிளிக் பண்ணி நீங்க கிரியேட் நியூ வாய்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இதுல உங்களுடைய வாய்ஸ் பேச சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்க பேசி ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் தான் அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இந்த ஆப்லயே குடுக்குற ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். Hello, welcome to Dreamface. We hope you have a wonderful day. ஸோ இப்ப பார்த்தீங்களா, இந்த மாரி தான் வாய்ஸ் இருக்கும். இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, நீங்க மை வாய்ஸ் குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது தான். உங்களுடைய ஓன் வாய்ஸ். ஓகேவா? ஸோ அதுல ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த சென்டென்ஸ ரீட் பண்ண சொல்லுவாங்க. அத ரீட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல டிடெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க எந்த டெக்ஸ்ட் குடுத்தாலும், அந்த டெக்ஸ்ட்ட உங்க வாய்ஸ்ல படிச்சா எப்டி இருக்குமோ, அதன்படி வரும். ஓகே. அத ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஆப்ஷனு. ஸோ ஜஸ்ட் நான் இதுல இருக்கக்கூடிய வாய்ஸே நான் பிரஸ் பண்ணிக்கிட்டேன். ஆண்ட்ரூ என்னக்கூடிய வாய்ஸு. இத கன்ஃபார்ம் குடுத்துர்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் ஸ்கிரிப்ட் டூ கன்டின்யூ இருக்குல்ல. இத கிளிக் பண்ணிடலாம். இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நீங்க டெக்ஸ்ட் ஏதாச்சும் சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் நீங்க குடுத்துறலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழ சர்ச் மியூசிக் அப்டின்னு இருக்குல்ல. இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுற மாரி செட் பண்ணணும் அப்டின்னா, இங்க நீங்க மியூசிக் சர்ச் பண்ணிக்க வேண்டியது தான். அதுவும் இல்ல என் கேலரில ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோ மட்டும் தான் இவர் பேசுற மாரி எனக்கு வேணும் அப்டின்னா, இந்த இம்போர்ட் ஆப்ஷன் குடுத்து கேலரில நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு நான் டைப்ன்றதே குடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கீழ பார்த்தீங்கன்னா, அனிமேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இத குடுத்துருங்க. இங்க ஒரு சில ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவே இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னா, அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நானு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கீழ இருக்க அனிமேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். நம்ம அனிமேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க 100% வரைக்கும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டோனே நம்மளுடைய அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ அத நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அத நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். Aptiruka bro, Aptiruka bro, Aptiruka bro, Aptiruka bro. ஸோ, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தான் இருக்கும். இது கரெக்ட்டா லிப் சிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ, நீங்க என்ன குடுத்தாலும் இது பேசுற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க பேக்கிரவுண்ட்ல மியூசிக் செட் பண்றதுனாலும், நான் சொன்ன ஆப்ஷன் படி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப உங்க கேலரில இத சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இங்க சேவ் குடுத்துறலாம். இந்த வாட்டர் மார்க் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோ வெர்ஷன் வாங்குற மாரி இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த வாட்டர் மார்க் வரும். நம்ம அத ரிமூவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சேவ் அப்படின்னு இருக்குல்ல. இத குடுத்தோம்னா, நம்ம கேலரில சேவ் ஆயிடும். ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு ஆப்ல இந்த ஃபீச்சர் மட்டும் இல்ல. நெறைய ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ன்றதால நமக்கு எடிட்டிங் தெரியலனாலும் பரவால்ல. இதுல ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.